ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. அதில் நம்ம வானலை வைக்கலாம். வானலை வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன்லேயோ இல்லை 3 ஸ்பூன்லேயோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப. ஒரு சிலர் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நான் போடுறேன். கருவேப்பிலை ஒரு இனப்பு போட்டுங்க. இதில் தேவையான பொருட்கள் பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீன்ஸு, கேரட்டு. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கடுகு நம்ம வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வீடியோக்காகன்ட்டு நான் ஸ்பெஷலான அழகான பாத்திரங்கள்லாம் வைக்கலைங்க. இப்போலாம் நம்ம வீட்டில் எளிமையாக எப்படி சமைப்போமோ அது போல் தான் நான் போட்டு வைக்கிறேன். அதனால் பாத்திரம்லாம் வந்து லக்ஸரியஸாக இல்லை அப்படின்னாதீங்க. நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். ரொம்பவும் தீக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கட்டும். இதில் தக்காளி இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், தக்காளி வெங்காயம் எதுவுமே வந்து கொஞ்சம் வதங்கணும் உடனடியாக அப்படின்னா உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கட்டோங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது ஃபுல்லாக அவ்வளோ பெரிய வீடியோவாக போட வேண்டாம். நான் கட் பண்ணிவிட்டு திரும்ப வரேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சது நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் போட்டுக்கலாம். பீன்ஸ் ஒரு 100 கிராம் வாங்கிங்க. கேரட் வந்து ஒரு 2 பெரிய கேரட் நம்ம போட்டுக்கலாம். அது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம அதிகமாகவும் போட்டுக்கலாம், இல்லை குறைவாகவும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து
வேகணும். இது கூடயே நீங்கள் வந்து அந்த சேமியாவை போட்டிங்க, ராகி சேமியாவை போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ இந்த காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா மூடி வைக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ காய்கள் நல்லா வெந்துடுச்சு. அடியில் தண்ணியே இல்லை பாருங்கள். அடியில் தண்ணி இருக்க வேண்டாம். நல்லா வந்து காய்கள் வெந்து விட்டது. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க ராகி சேமியாவை அதில் நம்ம போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா வந்து கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா அந்த ராகி சூடாகிறது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டு இறக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் தூவிக்கலாம். இல்லை மிளகு டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காதுன்றவங்க அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிங்க. நல்லா இது வந்து அடி பிடிக்காத கிளறி விடுங்க. ரொம்ப வந்து கேஸ்னுடைய ஃப்ளேம் அதிகமாக வைக்க வேண்டாம். சிம்முக்கும் அடுத்து இருக்கிற லெவலில் வச்சு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அவ்வளவு தாங்க, சுவையான சேமியா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கிட்டு இதில் நீங்கள் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் உங்களுக்கு வாசனைக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் தூவி சாப்பிட்லாம். அவ்வளவுதான், சுவையான ராகி கிச்சடி ரெடி. தேங்க்யூ, பாய். சுவையான ராகி சேமியா ரெடி. வாங்க சாப்பிடலாம். சுவையான ராகி சேமியா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.